السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. صلوا على النبي. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. அல்ஹம்துலில்லாஹ் அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் தஆலா நம்மை முஸ்லிமாக மூமினாக படைத்தான். அப்படியாப்பட்ட அல்லாஹ்வுக்கு அனைத்து புகழும். அல்ஹம்துலில்லாஹ். மேலும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. ஆமீன். அன்பானவர்களே, நாம் தினமும் ஒரு சுன்னத் என்ற அடிப்படையில் பார்த்து வந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தும்மல் வரும் பொழுது எவ்வாறு நடந்து கொண்டார்கள் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்ளலாம். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தும்மும் பொழுது மிகவும் சிறிய குரலில் தும்மக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள். அது மட்டுமின்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தும்மும் பொழுது ஒரு துணியை கொண்டோ அல்லது கையை கொண்டோ தனது வாயை மறைத்துக் கொள்வார்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தும்மினார்கள் என்று சொன்னால் அல்ஹம்துலில்லாஹ் என்பதாக கூறுவார்கள். அதே போல் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்பு யாராவது தும்மினார் என்று சொன்னால் அந்த தும்மியவர் அல்ஹம்துலில்லாஹ் என்று கூறினால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இர்ஹமுக்குமுல்லாஹ் என்பதாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுவார்கள். அன்பானவர்களே, நாம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையாக ஆக்கிக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். ஏனென்று சொன்னால், யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுகிறார்களோ அவர்களைத்தான் அல்லாஹ் தஆலா நேசிக்கிறான் என்பதாக அந்த வசனத்தில் நாம் பார்த்தோம். ஆக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்துகள் என்னவென்று நாம் அறிந்து ஆராய்ச்சி செய்து அதை நம்முடைய வாழ்க்கையில் எடுத்து நடப்பதற்கு அல்லாஹ் தஆலா உங்களுக்கும் எனக்கும் தௌஃபீக் செய்வானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.